Hi everyone, I'm Ram. Affiliate marketing மூலிமா monthly $1000 $5,000 வரைக்கும் எப்படி earn பண்றதுன்ற challenges சீரிஸ்ல இருக்கோம். அதாவது இது ஒரு 30 நாள் challenges சீரிஸ். இது வரைக்கும் 13 வீடியோஸ் பார்த்துட்டோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது day 14 ஓட வீடியோ. இந்த day 14 ஓட வீடியோல வந்துட்டு இன்ஸ்டலேஷன் ஆஃப் தீம், அதாவது நம்மளோட வெப்சைட்டை எந்த தீமை யூஸ் பண்ணி நம்ம செய்ய போறோம்ன்றத டீட்டெயிலாக பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி டொமைன்னா என்னன்னு பார்த்தோம், ஹோஸ்டிங்னா என்னன்னு பார்த்தோம், எந்த ஹோஸ்டிங் பெஸ்ட்டாக இருக்கும், எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் WordPress-ஐ எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ எந்த தீமை யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டை இன்னும் டெவலப் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம். பிளாகிங் வெப்சைட் செய்கிறதுக்கு தீம் வந்துட்டு ஒரு முக்கிய பங்காற்றுது. நீங்கள் ஒரு லைட் வெயிட்டட் டீம் எடுத்தால் தான் ஆளுங்க சர்வ் பண்ணும்போது மில்லி செகண்டில் வந்துட்டு அப்பியர் ஆகி அவங்க அந்த பேஜ் படிப்பாங்க. இதுவே நீங்கள் ஹெவியான டீம் எடுத்தீங்கன்னு சொன்னாக்கா ஆளுங்க உங்களோட வெப்சைட் சர்ச் பண்ணும்போது இது லோட் ஆகி கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பெட்டர் வந்துட்டு லைட் வெயிட் தீமாக எடுக்கணும். இப்போ காமர்ஸ்னு சொன்னாக்கா டிஃப்ரெண்ட் டீம் இருக்குது. அந்த மாதிரி இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு ஒரு சர்டன் டீம்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கில் 3 முக்கியமான ஒரு டீமை தான் பாய்க்கணும். நம்பர் 1 ஜெனரேட் ப்ரெஸ், நம்பர் 2 ஸ்டூடியோ ப்ரெஸ், நம்பர் 3 ஆஸ்ட்ரா. இந்த 3 தான் மிகவும் லைட் வெயிட்டடான ஒரு டீம். இந்த 3த்துல ஏதாச்சும் நீங்கள் பார்த்துன்னு சொன்னாக்கா உங்களோட வெப்சைட் வந்துட்டு மில்லி செகண்டில் வந்து லோட் ஆகி அப்பியர் பண்ணிடும். இப்போ இந்த ஸ்கில்ல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து ஜெனரேட் ப்ரெஸ்ஸோட தீம். ஓகேங்களா? ஸோ இதில் எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இது ஜெனரேட் ப்ரெஸ். ரெண்டாவது வந்துட்டு ஸ்டூடியோ ப்ரெஸ். இதுலேயும் விதவிதமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இது வந்துட்டு லைட் வெயிட்டட் டீம்ஸ். அடுத்தது வந்து ஆஸ்ட்ரா. இதுலேயும் ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதுவும் ஒரு லைட் வெயிட்டட் டீம்ஸ். இந்த 3 விஷயத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்துட்டு ஃப்ரீ வெர்ஷனும் இருக்குது, பெய்ட் வெர்ஷனும் இருக்குது. பிளாகிங் வெப்சைட் செய்யறதுக்கு நீங்கள் எந்த ஒரு பெய்ட் வெர்ஷனோட தீமும் எடுக்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனே போயிடலாம். இப்போ இந்த தீம் வந்துட்டு நம்ம WordPress-ல எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். உங்களோட யூசர் நேமும் அண்ட் பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணிட்டு இந்த அட்மின் பேனல் போயிருங்க. இந்த இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்பியரன்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் தீம்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பை டிஃபால்ட்டாக சர்டன் டீம்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ என்ன பண்ணிடுங்க, ஆட் நியூ தீம் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நான் சொன்ன அந்த 3 டீம்ஸில் வந்துட்டு எது வேணால் நீங்கள் சர்ச் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஜெனரேட் ப்ரெஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு நீங்கள் ஸ்டூடியோ ப்ரெஸ் போகலாம், இல்லை ஆஸ்ட்ராவும் போகலாம். ஸோ இப்போ நான் இதை வந்துட்டு நான் எடுக்கிறேன். இதை நீங்கள் ப்ரிவியூ பார்க்குறதாலும் பார்க்கலாம். ஸோ இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரிவியூ பார்க்கலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்துருங்க. இப்போ இந்த மேலே இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா விசிட் சைட் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண பிரகாரம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த இடத்துல பேசிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக இருந்தது. ஸோ இப்போ எப்படி இதை எடிட் பண்ணுறது, இல்லை இன்னும் வந்து டெம்ப்ளேட்ஸ் எப்படி சர்ச் பண்ணுறதுன்றதை நம்ம பார்ப்போம். போன வீடியோவில் வந்துட்டு நான் ஒரு 15 பிளகின்ஸ் கொடுத்தேன். அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோவில் இன்னும் அடிஷ்னலாக பிளகின்ஸை நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல add new கொடுத்துருங்க. எலமெண்டோன்றதை தெரிவிடுவோம். இதை நான் போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இந்த எலமெண்ட் பிளகின்ஸ் வச்சு தான் நம்ம வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டை டிசைன் பண்ண போகிறோம். ஸோ இது ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அப்படி இன்ஸ்டால் பண்ணாதுங்க இங்கே ஆக்டிவேட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்துருங்க. இது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள எசென்ஷியல் ஆட் ஆன் ஃபார் எலிமெண்டர்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிடுங்க. ஸோ இன்ஸ்டால்னா அடுத்த ஒரு முக்கியமான ஒரு டீம் வந்துட்டு பிரிட்டி லிங்க். இந்த பிளகின்ஸ் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கொடுத்துருங்க. இந்த பிரிட்டி லிங்க் எதுக்குன்னு சொன்னாக்கா இப்போ நம்ம அஃபிலியேட் லிங்க் வாங்கணும்னு சொன்னாக்கா ஸோ நம்மளுக்குன்னு ஒரு யூனிக் அஃபிலியேட் லிங்க் கிடைக்குங்களே. ஸோ அந்த லிங்க் நார்மலாக வந்துட்டு வெரி லாங்காக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளாக் பண்ணி சின்னதாக ஒரு ஷார்டன் பண்ணுறது தான் இந்த பிரிட்டி லிங்கோட வேலை. ஸோ இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு மிக முக்கியமான ஒரு பிளகின்ஸுங்க. ஸோ கண்டிப்பாக இதை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஆக்டிவேட் கொடுத்துருங்க. அப்பியரன்ஸ் போயிருங்க. அப்பியரன்ஸ் இந்த டீமில் வந்துட்டு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்டார்டர் டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களோட நீஷுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ, அதுக்கு உங்களோட நீஷ் வந்துட்டு யோகாவாக இருந்தால் இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ யோகாவை பற்றி ஃபுல் டீட்டெயிலு ஒரு பிளாகிங் வந்துட்டு நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களோட வந்துட்டு ஃபிட்னஸ் பற்றின்னு சொன்னாக்கா இந்த மாதிரியான ஒரு டெம்ப்ளேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லை உங்களோட நீஷ் வந்துட்டு பேபிஸ் பற்றின்னு சொன்னாக்கா ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம். உங்களோட நீஷ் வந்துட்டு டாக் பேட்ஸ் பற்றின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸை எடுத்து நீங்கள் செய்யலாம். ஸோ இப்படி ஏகப்பட்ட டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது உங்களோட நீஷ் எதுவோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி அதை எடிட் பண்ணி நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸ் பிடிச்சிருக்கு. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு
ஸோ இதை நான் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு எடிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் இம்போர்ட் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு ரெடி ஆச்சு. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு ஃபுல்லாக ரெடி ஆச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளோட பிளாகிங்கை எழுதி இதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணி நம்மளோட இமேஜஸ்லாம் போட்டு நம்மளோட ஆர்டிக்கல்லாம் போட்டு இதெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ இப்படி ஒரு சூப்பரான ஒரு டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆச்சு. இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் அருமையாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா ஃபூட்டர் எல்லாமே ரெடியாக இருக்குது. இந்த பேஜஸ்லாம் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, இந்த செக்மெண்ட் பை செக்மெண்ட்டாக எப்படி எடிட் பண்ணுறது, ஆல்தோ நீங்கள் சூஸ் பண்ண டெம்ப்ளேட் வந்துட்டு உங்களோட நீஷ் இல்லைனாலும் நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா இதை நீங்கள் மாற்றிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டோட அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா சைல்ட் கேரை பற்றி. பட் உங்களோட நீஷ் வந்துட்டு சைல்ட் கேரே இல்லை, பட் நீங்கள் மேபி ஒரு டாக் ட்ரைனிங்கோ ஒரு பெட் பற்றி சொல்லுவீங்க, இல்லை உங்களோட யோகாவோ அப்படி வேற ஒரு நீச்சாக இருந்தாலும் இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி இந்த பிக்சர்ஸ் எல்லாம் மாற்றிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களோட நீச் தகுந்த மாதிரி உங்களோட பேஜ் ரெடி ஆகிரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம தீம்ஸ்னால் என்னது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி ஃப்ரீயாக இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் எடுக்கிறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட வெப்சைட் டிசைனை ஸ்டார்ட் பண்ணுறதுன்றத பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக இந்த வெப்சைட்டை நம்ம இன்னும் எப்படி மெருகேற்றுறது, எப்படி நம்ம டெவலப் பண்ணுறது, எப்படி நம்மளோட ஆர்டிக்கல் எழுதுறது, இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த 30 வீடியோஸும் எந்த ஒரு வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கீழே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை பாய்.